அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செருப்பை கொடுத்தால் நல்ல வாழ்க்கையை தரும் பரமூர் ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரமூர் ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் கோவில் உள்ள பட்டவராயர் சன்னதியில் பக்தர்கள் செருப்பை காணிக்கையாக வழங்குகிறார்கள். இந்த தலத்தில் காணிக்கையாக வழங்கப்படும் செருப்புகளை பட்டவாரியாரே பயன்படுத்துகிறார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. இதை பற்றித்தான் இந்த சுவாரஸ்ய தகவலில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் காரையாறில் அமைந்துள்ளது சொரிமுத்து ஐயனார் கோவில். அந்தனார் குலத்தில் பிறந்த முத்துப்பட்டன் செருப்பு தைக்கும் குளத்தில் உள்ள இரு பெண்களை திருமணம் செய்து கொண்டார். காதலுக்கு சாதி இல்லை என்று நிரூபித்தவர். அதனால் இவரது குடும்பம் இவரை புறக்கணித்தது. பசுக்களை பாதுகாக்கும் போரில் பங்கேற்று மரணமடைந்தவர். இவருக்கு மக்கள் சன்னதியும் எழுப்பியுள்ளனர். பொம்மக்கா திம்மக்கா என்ற தன் இரு மனைவியருடன் பட்டவராயர் என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள்வாழ்த்து வருகிறார். மாமனாரின் உத்தரவுப்படி இவர் செருப்பு தைக்கும் பயிற்சி எடுத்து கொண்டார். இதனால் இந்த கோவிலில் செருப்பை காணிக்கையாக வழங்குகிறார்கள். முதலாண்டு காணிக்கையாக கட்டிய செருப்பை அடுத்த ஆண்டு சென்று பார்த்தால் தேய்ந்திருக்கும். இந்த அதிசயத்தை இந்த கோவிலில் மட்டுமே பார்க்க முடியும். அது வனப்பகுதி என்பதனால் ஆட்கள் அதிகம் செல்வதுமில்லை. அக்கோவிலில் கட்டப்பட்டிருக்கும் செருப்பை தொடுவதுமில்லை. அப்படி இருக்கையில் செருப்பு தேய்ந்திருப்பது அதிசயமான நிகழ்வாக காணப்படுகிறது. இவரிடம் வேண்டிக் கொண்டால் கால்நடைகள் நோயின்றி ஆரோக்கியமாக இருக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. பொம்மையும் திம்மியும் தீக்குழி இறங்குவதை நினைவூட்டும் வகையில் இந்த கோவில் நடைபெறும் தீக்குழி விழாவில் தீக்குண்டமிருகும் பக்தர்கள் தீவினை நீக்கி நன்மை ஏற்படுத்தும் என நம்பி செல்லுகிறார்கள். இத்தகைய வியப்புக்குரிய அதிசயம் வாய்ந்த கோவிலுக்கு வாழ்வில் ஒரு முறையாவது சென்று பார்த்தால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக சொரிமுத்து ஐயனார் கோவில் மாபெரும் சக்தி வாய்ந்த கோவிலாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. ஊரை காக்கும் சக்தி வாய்ந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் மாபெரும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கீழ்கரையில் சொரிமுத்து ஐயனார் விற்றிருக்கிறார். பாபநாசத்தில் இருந்து காரையாறு அணையை அடையும் முன்பு சிறிது தூரத்திற்கு முன்பாகவே கோவிலை அடைந்து விடலாம். லோயர் கேம்பிலிருந்து முக்கியமாக இது அருகில் இருக்கிறது. இந்த தலம் வடநாட்டில் இருக்கும் புனித தலமான காசிக்கு நிகரானது என கூறுகின்றனர். சொரிமுத்து ஐயனார் இருக்கும் வனப்பகுதியில் மரங்களும் களவு போகாது, பெண்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பது நீண்டகால நம்பிக்கையாகவே இன்றளவு பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனெனில் எந்த ஒரு அநியாயங்கள் நடந்தாலும் உடனே அவர் தட்டி கேட்பார் என்று அப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள். ஒரு நாட்கள் திருச்செந்தூர் கொடிமரத்திற்காக பொதிகை மலையில் இருந்து மரம் வெட்டி கொண்டு வரப்பட்டது. ஆனால் வறுமலையில் வாகன விபத்துக்குள்ளாகி சிலர் உயிரிழந்தனர். அந்த மரம் அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து சாம்பலான சான்று இருக்கின்றன. இந்த கோவில் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமாக இருந்து வந்துள்ளது. அவர்கள் சொரிமுத்து ஐயனாரை குலதெய்வமாக வழிபட்டு வந்துள்ளனர். அவர்களது ஆதிகால பொக்கிஷங்களை அருகில் உள்ள குகைகள் இருந்திருக்கின முக்கியமாக என நம்பப்படுகிறது. அங்கு யாரும் சென்றதில்லை. ஏனெனில் அங்கு சென்றால் உயிரோடு திரும்பி வர முடியாது என கூறப்படுகிறது. இந்த கோவில் உள்ள சிற்பங்கள் ஒன்று மழை வரம், அதாவது வேண்டி 24 மணி நேரத்தில் மழை பொய்யும் என நம்பி வருகின்றனர். இதை நேரில் பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே மழைப்பொழிவின்றி வறட்சி ஏற்படும் போது ஐயனாருக்கு வழிபாடு நடத்தி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவார்கள். ஆகையால் இப்பகுதி எப்போதும் செழிப்புடன் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அமாவாசை நாட்களில் நடைபெறும் விழாக்களில் மர்மம் நிறைந்தது அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆலயத்தில் செருப்பை மனதில் நினைத்து கொண்டு இவருக்கு சாட்சி வைத்தால் அனைத்தும் நல்லபடியாகவே நடைபெறுகிறது. முக்கியமாக சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் உள்ள பட்டவாரையர் சன்னதியில் பக்தர்கள் செருப்புகளை காணிக்கையாக செலுத்துவது வாடிக்கையாகவும் வழக்கமாக இருக்கிறது. பக்தர்கள் இந்த தலத்திற்கு காணிக்கையாக வழங்கும் செருப்புகளை பட்டவாரியாரே பயன்படுத்துவதாக மக்கள் நம்புகிறார்கள். முக்கியமாக இதை அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கிறது.
திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காரையாற்றில் அமைந்துள்ள சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில். இந்த தலத்தில் உள்ள இறைவனின் பெயர் சொரிமுத்து ஐயனார். இறைவியர் புஷ்பக்கலை, பூர்ணக்கலை. தலவிருட்சம் இழுப்பை மரமாகும். இங்கு பான தீர்த்தம், சாயா தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த கோவிலானது களக்காடு முண்டத்துறை புலிகள் சரணாலய வனப்பகுதிக்குள் பொதிகை மலையில் மரங்கள் சூழ தென்றல் தாலாட்டு வாழ தாமிரபரணி சலசல என்று ஓட ஒரு வித்து மிளிரும் இயற்கையின் மைந்தே அமைந்துள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதியான இந்த இடத்தில் கொடிய விலங்குகள் பல வசித்து வந்தாலும் இந்த கோவிலில் பகவானின் அருளால் அவைகள் பக்தர்களுக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்கவில்லை என்பதுதான் ஆச்சரியமாகும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு மக்கள் அனைவரும் அந்த ஆண்டவனை தரிசிக்கிறார்கள். இந்த ஆலயமானது தென்னாட்டில் பண்டைய காலத்தில் பண்டமாற்று வணிக முறையில் நடைபெற்று இருந்தது. தற்போது சொரிமுத்து ஐயனார் சன்னதி அமைந்துள்ள இடத்திற்கு அருகில் பண்டமாற்று சந்தனை நடைபெற்று வந்தது. அப்போது பொதி மாடுகளின் காலடிப்பட்டு ஓரிடத்தில் இருந்த ரத்தம் பெருகியது. இதை கண்ட வணிகர்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டு அதிசயித்து பார்த்தனர். அந்த இடத்தில் ஒரு அசரீர் ஒலித்தது. குருதி பெருகும் இடத்தில் இருப்பவர் மகாலிங்க சுவாமி. இனி வரும் காலங்களில் மகாலிங்க சுவாமியை சொரிமுத்தையன், சங்கிலி மாடன், பிரம்மச்சகி போன்ற மூர்த்திகள் சூழ ஆலயம் எழுப்பி வழிபட்டு வாருங்கள் என அந்த குரல் சொன்னது. அதன்படியே வணிகர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து கோவில் எழுப்பி சன்னதிகள் அமைத்து வழிபட்டு வந்தனர். இமயமலையில் பரமேஸ்வரனான சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. இந்த தெய்வீக காட்சியை காண்பதற்காக தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் வடதிசை நோக்கி பயணத்தை தொடங்கினர். இதனால் வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது. உலகை சமநிலை அடைய செய்வதற்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்தார். அகத்தியனே, நீ தென் திசையை நோக்கி செல், உன்னால் தான் இந்த உலகை சமநிலை செய்ய பெற முடியும் என்றார். இறைவனின் ஆணைப்படி நடக்க சித்தம் கொண்ட அகத்தியர் தென் திசை நோக்கி பயணித்து சென்றார். பொதிகை மலையை வந்தடைந்தார். அங்கு தற்போது சொரிமுத்து ஐயனார் சன்னதி அமைந்திருக்கும் இடத்தில் நீராடி தனது நித்திய காரியங்களை முடித்து கொண்டு யோக நிஷ்டையில் அமர்ந்தார். அப்போது ஜோதி ஒன்று அவரது மனக்கண்ணில் தோன்றியது. அதை கண்டு அதிசயித்த அகத்தியர் அந்த ஜோதியை யார் என்று அறிய ஞான திருஷ்டியால் பார்த்தார். அப்போது சாஸ்தாவானவர் சொரிமுத்து ஐயனாராக மகாலிங்க பெருமானாக பூஜிக்கும் காட்சி அவருக்கு தெரிந்தது. முக்கியமாக சொரிமுத்து ஐயனாருடன் பேச்சியம்மன், பிரம்மாட்சகி ஆகியோரும் மகாலிங்க சுவாமி வழிபட்டனர். இது கண்டு அதிசயித்த முனிவர் ஆனந்தம் அடைந்தார். பின்னர் மலர் தூவி இவ்விடத்தில் எழுந்தருளியிருக்கும் மூர்த்திகளை தரிசித்து வழிபடுவோர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். குறிப்பாக செருப்பு குலதெய்வம் தெரியாதவர்கள் இவரையே சொரிமுத்து ஐயனார் குலதெய்வம் வழிபடலாம் என சிறப்புடையது இந்த கோவில். இந்த தலத்தில் உள்ள பட்டவராய சன்னதியில் பக்தர்கள் செருப்புகளை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். 1ஆம் ஆண்டு இங்கு கட்டப்படும் செருப்புகளை மறு ஆண்டு இக்கோவிலுக்கு வந்து பார்த்தால் அந்த செருப்புகள் தேய்ந்திருப்பதை காண முடியும். பக்தர்கள் இந்த தலத்தில் காணிக்கையாக வழங்கும் செருப்புகளை பட்டவராயரே பயன்படுத்துவதாக பக்தர்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை நிலவுகிறது. மணி விழுங்கி மரகம். முக்கியமாக இந்த திருத்தலத்தில் வளாகத்தில் இலுப்பை மரம் ஒன்று உள்ளது. பக்தர்களின் வேண்டுதலின்படி இந்த மரத்தில் கட்டப்படும் மணிகள் மரத்தின் உள்ளே பதிந்து விடுவதனால் இந்த மரம் மணி விழுங்கி மரம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்களின் காணிக்கைகளை இறைவன் இதன் மூலம் ஏற்கொள்ளுவதாக நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.